வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் இன்வெஸ்டர் தமிழ்ல என்ன ஸ்டாக் பார்க்க போறோம்னா, நிப்பான் இந்தியா இடிஎஃப் நிஃப்டி ஐடி. அதாவது நிப்பான் இந்தியான்றது ஏஎம்சி, அதாவது ஏஎம்சி ஹவுஸ். இவங்க எப்படின்னா ஃபண்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்டான ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி. ஓகேங்களா? நிப்பான் இந்தியா. இதுல இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். ஸோ என்னன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்டே நம்ம இதுல ஸ்டாக் மாதிரி ட்ரேட் ஆனதுனாக்கா அதுக்கு இடிஎஃப்னு சொல்லுவாங்க. கோல்டு பீஸ் அது ஒரு இடிஎஃப், ஐடி பீஸ் ஒரு இடிஎஃப், அதே மாதிரி பேங்க் பீஸ், நிஃப்டி பேங்க், இதெல்லாமே ஒவ்வொரு இடிஎஃப் அப்படின்ற பேரு. இப்போ நம்ம என்ன பண்ண பார்க்குறோம்னா ஐடி. ஐடி ஃபீல்டு இப்போ ஒரு 2 நாளா செம்ம அடி வாங்கிட்டு இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல. நீங்க பார்த்தீங்கன்னா விப்ரோ ஆகட்டும், இன்ஃபோசிஸ் ஆகட்டும், டிசிஎஸ் ஆகட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா கரெக்ட் ஆயிருக்கு. கரெக்ட் ஆயிருக்குனாக்கா கம்மியா இருக்கு ஸ்டாக் வேல்யூ. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால நம்ம ஐடில இப்போ இண்டெக்ஸ்ல போடுறது பெட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னாக்கா இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம், இன்ஃபோசிஸ் பண்ணியிருக்கோம், விப்ரோ பண்ணியிருக்கோம், டிசிஎஸ் பண்ணியிருக்கோம், ஹெச்சிஎல் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வேற வேற அது என்னது வேற வேற ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாம நம்ம கன்சர்வேட்டிவா ஒரு மாதிரி நம்ம இது எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்குற மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட் தான் கரெக்டான வழி. மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகும்போது நம்ம பீரியாடிக்கா ரெகுலரா பே பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா இடிஎஃப் நம்ம போகலாம். நிஃப்டி ஐடி இடிஎஃப் நம்ம வாங்கினோம்னாக்கா என்ன பிரைஸ்ல வாங்குறோமோ இப்போ ஐடி இண்டெக்ஸ் அதிகமாகும் போது இதோட பிரைஸும் அதிகமாகும். அந்த மாதிரி நம்ம பெஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஃபண்டை. அதனால இன்னைக்கு நிஃப்டி ஐடி கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து ஐடி பீஸ்னு சொல்லலாம். நிப்பான் இந்தியா இடிஎஃப் ஐடி பீஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதுல பார்க்கும்போது என்னன்னாக்கா இதுல வேற ஒன்றும் இல்லை. அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ட்ராக்கிங் எரர் பார்த்துக்கோங்க. ட்ராக்கிங் எரர் இப்போ இருக்கிறது 0.05 தான். 0.5ன்றது ஒரு மாதிரி கம்மி தான். அதே மாதிரி ட்ராக்கிங் டிஃபரன்ஸ் -0.2. 0.2 வந்து ஆக்சுவல் இதுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இந்த இடிஎஃப்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இப்போ கோல்டு பீஸ் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு வந்து 10,000 ரூபா விற்கும் போது கோல்டு பீஸ் வந்து 100 ரூபான்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். கோல்டு பீஸ் வந்து 15,000 விற்கும் போது கோல்டு கோல்டு வந்து 15,000 ரூபா விற்கும் போது கோல்டு பீஸ் வந்து 150 இருக்கணும். இது 150 இருக்காது. 148 இருக்கலாம், இல்லைனாக்கா 145 இருக்கலாம். அந்த டிஃபரன்ஸ் தான் ட்ராக்கிங் எரர்னு சொல்லுவாங்க. அது கம்மியா இருக்கணும். நம்மளுக்கு இத பத்திலாம் கவலை இல்ல. ஏன்னாக்கா எப்ப அதிகமாகுதோ அப்பதான் நம்ம விற்க போறோம். அதனால அத பத்தி வொரி பண்ணிக்க தேவையில்ல. பிரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். இந்த 34.96 ₹35 அப்படின்ற பிரைஸ் வந்து ஐடிபிஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 2025 அதுக்கு முன்னாடி மே 2024 இந்த டயத்துல தான் இந்த பிரைஸ்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ரைஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் பெருசா மொமெண்டம்லாம் கொடுக்காது. ஸ்லோவா தான் ரைஸ் ஆகும். ஐடி இண்டெக்ஸ் அதிகமாகும் போது இந்த வேல்யூவும் அதிகமாகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கணக்குல போட்டிருக்கேன்னா ₹35 இப்போ நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். இது எப்போ ₹45 ₹44 போகுதோ வித்துட்டு வெளில வந்துருவேன். அவ்வளவுதான். ஸோ 35ல வாங்கி 45ல வைக்கும்போது ₹10 லாபம். ஸோ ஒரு ஸ்டாக்குக்கு ₹10 லாபம்னாக்கா 1000 ஸ்டாக் நான் வாங்கியிருந்தேன்னாக்கா ₹10,000 லாபம். இந்த மாதிரி. ஓகேங்களா? ஐடி இப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் நிறைய இருக்கிறதால அதிகமா மீன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். வேல்யூவும் கம்மியா இருக்கு. ₹35ன்றது பெரிய விஷயம் இல்ல. வாங்கிட்டோம்னாக்கா நல்ல ப்ராஃபிட்ல நம்ம கொடுத்துட்டு வெளியில வந்துடலாம். இதுலலாம் லாங் டேர்ம் போகணும்னு கூட எதுவும் நெசசிட்டி இல்ல. வச்சுக்கலாம், லாங் டேர்ம் கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் இண்டெக்ஸ் ஸ்டாக், அதனால எதுவும் ஆயிடாது. இது டிசிஎஸ் இழுத்து மூடிட்டா கூட இன்னும் அந்த இண்டெக்ஸ்ல இருந்து டிசிஎஸ் எடுத்துட்டு வேற ஒரு XYZன்ற கம்பெனியை ஆட் பண்ணிடுவாங்க. அதனால எதை பத்தி வொரி பண்ணிக்க தேவையில்ல. எஸ்ஐபி மாதிரி இதெல்லாம் போட்டுக்கலாம். பட் பிரைஸ் நல்லா கரெக்டா இருக்கிறதால இப்போ இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல்ஸ் ஒன்றும் பெருசா பார்க்க தேவையில்ல. இருந்தாலும் சொல்றேன். 37.35 இதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 38, 39, 40ல இருக்கு. சப்போர்ட் 35, 35, 35.85, 35, 33.56ல இருக்கு. மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 20 டேஸ்க்கு 40லையும் 100 டேஸ் 40லையும் இருக்கு. ரெண்டும் அல்லதான். ஸோ இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. நம்ம ட்ரேட் பண்ண போறதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். இந்த மாதிரி இண்டெக்ஸ்ல போடுறது நல்ல பெட்டுங்க. என்னை கேட்டா என்ன நம்ம ஸ்டாக்ல ஒரு தடவை கரெக்டான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி போடுவோம், அது இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே நல்லாவே இருக்கும், ஃபண்டமெண்டல்லாம் ஸ்ட்ராங்காவே இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ஸ்டாக் வேல்யூ மட்டும் குறைஞ்சிக்கிட்டே வரும்.
அப்புறமா விசாரிக்கும்போது சொல்லுவாங்க இன்வெஸ்டிகேஷன்ல ஆப்பரேட்டர் ப்ளே பண்ணாங்க. அ வேற ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்னு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி தலைவலி இல்லாம இருக்கிறதுக்கு என்னன்னாக்க, இந்த மாரி இண்டெக்ஸ்ல போட்டுறலாம். பட் என்னக்கா ஸ்டாக் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் குடுத்துரும் இமிடியேட்டா. இந்த இண்டெக்ஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகும். அது ஒண்ணு தான் ப்ராப்ளம். பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா 74% சப்ஸ்கிரைப்னா பைன்னு சொல்றாங்க. 19% அவாய்டுன்னு சொல்றாங்க. ஸோ மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் சப்ஸ்கிரைப் தான் சொல்றாங்க. ஆப்வியஸா சொல்லுவாங்க. அப்புறம் இதுல பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு. இது நீங்க இது என்னது மணி கண்ட்ரோல். மணி கண்ட்ரோல் உள்ளார போனீங்கன்னாக்கா, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும் எவ்வளோ இருக்குன்னு. இதுல பார்த்தீங்கன்னா, ஹையான குவான்டிட்டி இன்ஃபோசிஸ் இருக்கு, டாடா கன்சல்டன்சி டிசிஎஸ் இருக்கு, ஹெச்சிஎல் இருக்கு, டெக் மஹிந்திரா இருக்கு, விப்ரோ இருக்கு. இன்னும் நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னாக்கா, இன்னும் லிஸ்ட் நெறைய இருக்கு. மேக்ஸிமம் ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் 1 இயராவே நெகட்டிவ்ல தான் இருக்கு. 3 இயர்ஸ்னாக்கா ஒரு 10% பாருங்க. 3 இயர்ஸ்க்கே 10% தான். இதே ஸ்டாக்கா இருந்ததுனாக்கா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டபுள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ அதனால இண்டெக்ஸ்ன்றதால சேஃப் பெட்டு. பட் என்னன்னாக்கா ரொம்ப லிமிட்டட் ரிட்டர்ன்ஸ். பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து நிப்பான்து நம்ம பார்த்தது. நிப்பான் இடிஎஃப். அதே மாதிரி ஆக்சிஸ் இருக்கு, ஐசிஐசிஐ இது இருக்கு, ஆதித்யா பிர்லாது இருக்கு, நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் இந்த மாரி வேற வேற இண்டெக்ஸஸ் இருக்கு. ஸோ இதுல எப்படி செலக்ட் பண்ணணும்னாக்கா, நீங்க லோயஸ்ட் இது பார்க்கணும். என்னன்னாக்கா எக்ஸிட் லோடு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல என்ன போட்டிருக்காங்க? ட்ராக்கிங் எரர். ட்ராக்கிங் எரர் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இதுல போட்டிருக்கிறது டிஎஸ்பி, ஆக்சிஸ் இது 2ம் நல்லா இருக்கு. அது கீழ ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ கூட நல்லா தான் இருக்கு ட்ராக்கிங் எரர். ஸோ இந்த மாரி நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். வேற ஒண்ணும் பெரிய டிஃபரன்சஸ் இருக்காது. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான இண்டெக்ஸ் தான். ஐடி வந்து குரோயிங் தான் இந்தியால. இப்போ ஏதோ கொஞ்சம் டைம் சரியில்ல. அதனால டவுன் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஏஐ பபிள், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த பபிள் வெடிச்சது அப்படின்னு சொல்றாங்க யுஎஸ்ல. அதோட எஃபெக்ட்டால இங்க ஐடி கம்பெனிஸ் கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்கு. பட் நம்மளுக்கும் ஏஐக்கும் ஒண்ணும் அந்த அளவுக்கு க்ளோஸ் இதெல்லாம் கிடையாது. அலையன்ஸ்லாம் கிடையாது. ஸோ நம்ம இங்கருந்து மேன் பவர் சப்ளை பண்றது, பிளஸ் சர்வீசஸ் பண்றது தான். ஸோ அதனால நம்மளுக்கு பெரிய லாங் டர்ம்ல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ ஷார்ட் டர்ம் கரெக்ட் ஆக்கிறத நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதுதான். இண்டெக்ஸ் வந்து ஃபேர் வேல்யூவேஷன்னு சொல்லலாம். கேன் கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் லாங் டர்ம். லாங் டர்முக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இப்ப இருந்தே கன்சிடர் பண்ணலாம். ஓகே. நன்றி. தேங்க் யூ.